என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ பான பிரயோகம் செய்தால் உனக்கு நான் ரதத்தை செலுத்துவேன். உன் விருப்பம் எப்படி? வார்த்தை கேட்டு ரோட்டு பேனா எங்கப்பா ரோட்டு பேனா குத்துரு நக்கிட்டு போறாங்க உட்காடுறாங்க. வாங்கிட்டு போட போடணும். அந்த நாகங்களை ஏவினார். மட்டுமே கிடைக்க செய்து நமக்கே வெற்றி. கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பேன். அவன் தொலை நீ விட்டதினால் கண்ணன் அந்த ரதத்தை அழைத்தவர் ரதத்தை கிடைக்காமல் அப்படி திருந்தான் கிடைத்தது என்னை மறுமுறை விடுவார். ஏன் விட மாட்டான்? என் தாய்க்கு நான் சத்தியம் செய்திருக்கிறேன். எப்படி செய்திருக்கிறேன்? பூமியில பார்த்து கொண்டது ஒரு கணக்கு ஒரு கணை தொழிக்க மாட்டேன் என்று என் தாய்க்கு நான் சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியத்தை நான் விட மாட்டேன். மறுபடியும் உன்னை நான் விட மாட்டேன். ஒரு நேரத்தில் அந்த கண்ணனும் அர்ஜுனனும் காண்டாவனத்தை அழைத்தார்கள். அப்போது நாகமெல்லாம் இருந்துவிட்டு நான் உன்னிடம் தஞ்ச புகுந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 1000 சொட்டு பால் ஊற்றி எனக்கு நீ வளர்த்து வந்தனான். உனக்கு நான் உதவாமல் பார்த்தினால் படம் எடுத்து இந்த பூமியிலே அடித்து உயிரை ரதத்தை செலுத்திக் கொண்டு உன்னோடு போய் புரிகிறேன். பண்ண முடியாது. மாமா என்ன இருக்கிறான்? நீ வர வேண்டியது மாமா அப்பா பூமியிலே அழிந்திருக்கிறது.
நடத்திக் கொண்டிருக்கின்றார். எப்படி என்றால், ஆமா, அந்த கண்ணனோ நிராயுதபாணியாக நிற்கிறான். அன்னவன் மீது நான் வான பிரவேசம் செய்தால் இது அதர்ம போராட்டமா? ஆமா. இதுவே சரியான தருணம். எப்படி என்றால் நாளிலே 13ஆம் நாள் யுத்தத்திலே உடைய மகனாக அபிமன்யு எப்படி கொண்டார்கள்? ஆமா, அதர்ம போர் செய்து கொண்டார்கள். அதில் ஒருவன் இன்னவன் கண்ணனும். ஆகவே இது சரியான